வணக்கம். ஹாலிவுட் படங்கள்ல நாம பார்க்குற டைனோசர்கள் நிஜமா இல்லைனாலும் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சு போயிடுது இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அது ஒரு தனி உலகம் மாதிரி. இன்னைக்கு நீங்க பகிர்ந்த ஒரு யூடியூப் வீடியோவை ஆதாரமா வச்சு அப்படிப்பட்ட சில மறக்க முடியாத திரைப்பட டைனோசர்களை பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம். சரி. ஆனா இது ஒரு தனிப்பட்ட நபரோட சிறந்த டைனோசர்கள் பட்டியல். அத ஞாபகம் வச்சுக்கணும். ஆமாம், அது அவரோட கருத்து. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த பட்டியல்ல இருக்கிற டைனோசர்கள் ஏன் இவ்ளோ தாக்கத்தை ஏற்படுத்துது, அதோட சித்தரிப்புல என்ன சுவாரஸ்யம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதா. ஓகே, நல்ல விஷயம். வாங்க உள்ளே போலாம். பட்டியல்ல 5வது இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். 5வது இடத்துல கிங்காங் படத்துல வர வீரெக்ஸ், அதாவது வாஸ்டடோசாரஸ் ரெக்ஸ். ஆமா, வீரெக்ஸ் இது டீரெக்ஸ்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமே. ஆமா, அது டீரெக்ஸோட ஒரு பரிணாம வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. ஆனா ஸ்கல் தீவுக்கு ஏத்த மாதிரி உருமாறின ஒரு வகைன்னு வீடியோ சொல்லுது. ஓஹோ, ரொம்ப பெரிய வாய், அந்த சின்ன கைகள், கரடு முரடான தோற்றம் பார்க்கவே பயங்கரமா இருக்கும். அந்த வெள்ளை நிற தோலும் மூர்க்கமான குணமும் கூட அதை இன்னும் அச்சுறுத்தலா காட்டுதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். அதோட அது கூட்டமா வேட்டையாடுற குட்டிகளும் இருக்குன்னு சொல்றாங்க. இது கேட்கும்போது எனக்கு ஜுராசிக் வேர்ல்டோட இண்டோமினஸ் ரெக்ஸ் ஞாபகம் வருது. அந்த மரபணு மாற்றப்பட்ட டைனோசர் கதைதான், வீடியோவும் அதை சொல்லுது. ஸ்கல் தீவோட ஒரு உச்சப்பட்ட வேட்டை மிருகம் அது. தன் இனத்தையே தாக்கக்கூடிய அளவுக்கு மூர்க்கம். அப்பா, கிங்காங் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான சக்தியோட மோதும் போதுதான் அதோட பலமும் பயங்கரமும் முழுசா தெரியுது. சரி, இந்த பயங்கரமான வீரெக்ஸ்ல இருந்து கொஞ்சம் வேற மாதிரி டைனோசர்களுக்கு போவோம். 4வது இடம் ஐஸ் ஏஜ் 3 படத்திலிருந்து 2 பேர், மாமா டைனோவும் ரூடியும். ஆமா, இது ஒரு சுவாரஸ்யமான ஜோடி. மாமா டைனோ ஒரு டீரெக்ஸா இருந்தாலும் சிட் மேல அது காட்டுற பாசம். ஆமா, அது ரொம்ப எப்படி சொல்றது, எதிர்பார்க்காத ஒண்ணு இல்லையா? நிச்சயமா, ஒரு மூர்க்கமான மிருகத்துக்குள்ளேயும் தாய்மை உணர்வு இருக்கலான்னு காட்டுறதுக்காகவே அந்த கேரக்டர் வந்த மாதிரி இருக்கு. உண்மைதான். அதுக்கு அப்படியே நேர்மாறா ரூடி இருக்கான். ஆமா, ரூடி வெள்ளை நிறத்துல பயங்கர வில்லனா வர்றான். நிறைய படங்கள்ல அந்த வெள்ளை நிற வில்லன் டைனோசர் ஒரு ட்ரெண்ட் மாதிரி தெரியுது. கரெக்ட். வீடியோவும் அதை குறிப்பிடுது. ரூடியோட அந்த வடிவமைப்பு, அப்புறம் அந்த பக், அந்த வீசலுக்கும் ரூடிக்கும் இடையிலான ஒரு விசித்திரமான போட்டி கலந்த உறவு. ஆமா, அதுவும் சுவாரஸ்யம். இதெல்லாம் அந்த கேரக்டரை தனித்துவமாக்குது. ஒரு அனிமேஷன் படத்துல கூட எவ்வளோ டீட்டெயிலா யோசிச்சிருக்காங்க பாருங்க. நிச்சயமா. இப்ப 3வது இடத்துக்கு வருவோம். இங்க நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு ராப்டர் இருக்கு. சொல்லுங்க. ஜுராசிக் வேர்ல்டோட ப்ளூ. ப்ளூ கூட்டத்தோட தலைவி. மனுஷங்களோட, குறிப்பா ஓவனோட அதுக்கு இருக்கிற அந்த பிணைப்பு. ஆமா, அந்த பாண்டிங், அப்புறம் கட்டளைகளை புரிஞ்சுக்கிற திறன், இதெல்லாம் ப்ளூவை ரொம்ப ஸ்பெஷல் ஆக்குது. வீடியோ சொல்ற மாதிரி அதோட பிளானிங் சென்ஸ் அபாரமானது. அந்த இண்டோமினஸ் ரெக்ஸையும் சரி, இண்டோராப்டரையும் சரி, 2 பயங்கரமான கலப்பன டைனோசரையும் அது ஜெயிச்ச விதம். ஆமா, அதுல நல்லாவே தெரியும். குறிப்பா இண்டோராப்டர் அது வீழ்த்தினது, அது அதோட புத்திசாலித்தனத்துக்கு பெரிய உதாரணம்னு வீடியோ சொல்லுது. ப்ளூவோட தந்திரமும் அந்த சமயோசித புத்தியும் தான் அந்த சண்டையில முக்கிய பங்கு வகிச்சது. அதோட குட்டி பீட்டா மூலமா வெலாசிராப்டர்களோட எதிர்காலமே மாறலாம்னு ஒரு சின்ன குறிப்பு இருக்கு இல்லையா? ஆமா, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். ஒரு டைனோசரோட புத்திசாலித்தனத்தையும் உணர்ச்சிகளையும் இவ்வளவு ஆழமா காட்டுறது. நல்ல முயற்சி. அடுத்து 2வது இடம். இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டைனோசர். தி குட் டைனோசர் படத்துல வர ஆர்லோ. ஆர்லோ ஒரு அப்பட்டாசாரஸ். இந்த படம் டைனோசர்கள் புத்திசாலிகளா பரிணமிச்ச ஒரு மாற்று உலகத்தை காட்டுது இல்லையா? ஆமா, அந்த கான்செப்டே சுவாரஸ்யமானது. அந்த விண்கல் பூமியை தாக்காம போயிருந்தா என்ன நடந்திருக்குங்கிற கற்பனை. அதுல ஆர்லோ முதல்ல ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவனா இருக்கான். ஆமா, அவனோட பயத்திலிருந்து தைரியத்துக்கான அந்த பயணம் தான் படத்தோட மையமே. ரொம்ப உணர்ச்சிகரமா இருக்கும். தாவர உண்ணி டைனோசர்களுக்கும் சிக்கலான உணர்ச்சிகள், ஒரு சமூக வாழ்க்கை இருக்கலாம்னு இந்த படம் காட்டுது. கரெக்ட். டீரெக்ஸ் எல்லாம் விவசாயம் பண்ற மாதிரி காட்டுறதே ஒரு. ஆமா, அது செம கற்பனை. ஆர்லோவோட அந்த பச்சை நிறம் கொஞ்சம் வழக்கத்துக்கு மாறா இருந்தாலும் அவனோட கேரக்டர் டெவலப்மெண்ட் நல்லா இருக்குன்னு வீடியோவும் சொல்லுது. ஆமா, பயங்கிறது ஒரு பலவீனம் இல்ல, அதை எப்படி ஜெயிக்கிறோங்கிறது தான் முக்கியம்னு ஆர்லோவோட கதை சொல்லுது. ரொம்ப சரி. சரி, இப்போ முதலிடம். இது யாருன்னு யூகிக்கிறது பெரிய கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். யாரு? ஜுராசிக் பார்க், ஜுராசிக் வேர்ல்டு படங்களோட ராணி ரெக்ஸி. எதிர்பார்த்ததுதான், ரெக்ஸி. டைனோசர்னாவே பலருக்கும் முதல்ல இவதான் ஞாபகத்துக்கு வருவா இல்லையா?
நீங்க சொல்றது 100க்கு 100 சரி. ரெக்ஸி வெறும் ஒரு மிருகம் இல்ல, அவ ஒரு ராணி. ஆமா. அவளோட அனுபவம், அந்த விடாமுயற்சி, வீடியோ அவள கேப்டன் அமெரிக்காவோட ஒப்பிடுது. ஓ அப்படியா? ஆமா, எப்போ சண்டையிடணும், எப்போ அமைதியா இருக்கணும்னு தெரிஞ்சிருக்கிற அந்த புத்திசாலித்தனம், இதெல்லாம் அவளை தனித்துவமாக்குது. இண்டோமினஸ் ரெக்ஸ், அப்புறம் அந்த கிகானோடோசோரஸ், பெரிய பெரிய வில்லன்களே ஜெயிச்சிருக்கா. ஆமா, அவ ஒரு சர்வைவர். பல வருஷங்களா அவளோட கம்பீரமும் அந்த ஒரு கெத்தும் குறையவே இல்ல. அதனாலதான் இந்த பட்டியல்ல முதலிடம் போல. நிச்சயமா அவளோட அந்த போராட்ட குணமும் ஒரு விதமான ஆளுமையும் தான் அவள ஒரு ஐகானா மாத்திருக்கு. பாத்தீங்களா, ஸ்கல்தி அரக்கன்ல இருந்து பாசமான அம்மா டைனோ, புத்திசாலி ராப்டர், பயந்த சுபாவ அப்பாடசோரஸ், அப்புறம் இந்த கம்பீரமான ராணின்னு திரைப்படங்கள் டைனோசர்களை எவ்வளவு விதவிதமா நம்ம கிட்ட கொண்டு வந்திருக்கு. ஆமா, இது ஒரு சுவாரஸ்யமான அலசல் தான். உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை சொல்லுங்க. நம்ம திரையில பாக்குற இந்த கற்பனையான டைனோசர்கள் இருக்குல்ல, இது பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி உண்மையா வாழ்ந்த டைனோசர்களை பத்தின நம்மளோட எண்ணங்களை எப்படி மாத்துது? நல்ல கேள்வி. அதோட இத்தனை வருஷமா டைனோசர்கள் மேல நமக்கு இருக்கிற இந்த தீராத ஆர்வம், இது அந்த பழங்கால உலகத்தை பத்தி நமக்கு என்ன சொல்லுது?